சூரா அல் மும்தஹினா. பொருள் பரிசோதித்தல். மதீனாவில் அருளப்பட்டது. அத்தியாயம் 60, வசனங்கள் 13. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். விசுவாசம் கொண்டோரே, என்னுடைய விரோதியையும் உங்களுடைய விரோதியையும் அவர்கள் பால் உங்கள் நேசத்தை சேர்த்து வைக்கின்ற நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் சத்தியத்திலிருந்து உங்களிடம் வந்த வேதத்தை திட்டமாக அவர்கள் நிராகரித்தும் விட்டனர். உங்கள் இரட்சகனாகிய அல்லாஹுவை நீங்கள் விசுவாசித்ததற்காக நம்முடைய தூதரையும் உங்களையும் உங்கள் இல்லங்களிலிருந்து வெளியேற்றுகிறார்கள். விசுவாசிகளே, என் பாதையில் ஜிஹாது செய்வதற்காகவும் என் பொருத்தத்தை தேடியும் நீங்கள் வெளியேறி விடுவீர்களாயின் அவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் நீங்களோ அவர்கள் பால் நேசத்தின் காரணமாக செய்திகளை மறைமுகமாக சேர்த்து வைக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் மனதில் மறைத்து விட்டதையும் அதற்கு மாறாக நீங்கள் வெளிப்படுத்தி விட்டதையும் நானோ நன்கறிவேன். இன்னும் உங்களில் யார் இதை செய்கின்றாரோ அவர் நேரான பாதையை திட்டமாக தவற விட்டு விட்டார். அவர்கள் உங்களை கண்டால் பகிரங்கமாகவே அவர்கள் உங்களுக்கு விரோதிகளாகி விடுவார்கள். மேலும் போர் செய்ய உங்கள் பால் தங்கள் கைகளையும் தங்கள் நாவுகளையும் தீமையை கொண்டு நீட்டுவார்கள். அன்றியும் நீங்கள் அவர்களை போன்று நிராகரிப்போராகிவிட வேண்டுமென அவர்கள் ஆசைப்படுவார்கள். உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய பிள்ளைகளும் மறுமை நாளில் உங்களுக்கு பலனளிக்கவே மாட்டார்கள். அந்நாளில் அல்லாஹ் உங்களுக்கிடையில் தீர்ப்பளிப்பான். மேலும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்க்கிறவன். இப்ராஹீமிலும் அவருடன் இருந்தவர்களிலும் உங்களுக்கு ஓர் அழகிய முன்மாதிரி திட்டமாக இருக்கின்றது. அவர்கள் தம் சமூகத்தாரிடம், நிச்சயமாக நாங்கள் உங்களிலிருந்தும் அல்லாஹுவை அன்றி நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பவற்றிலிருந்தும் நீங்கி உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். இன்னும் அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் விசுவாசம் கொள்ளும் வரை எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் விரோதமும் வெறுப்பும் என்றென்றும் வெளிப்பட்டு விட்டது என்று கூறிய பொழுது இப்ராஹிம் தன் தந்தையிடம், உமக்காக நிச்சயமாக நான் மன்னிப்பு தேடுவேன். மேலும் அல்லாஹுவிடமிருந்து எதையும் நான் உமக்கு உடைமையாக்கிக் கொள்ள மாட்டேன் என்ற கூற்றை தவிர மற்றதில் உங்களுக்கு முன்மாதிரி உண்டு. மேலும் இப்ராஹிம், எங்கள் இரட்சகனே, எங்கள் காரியங்களை உன்னிடம் ஒப்படைத்து முழுமையாக உன் மீது நம்பிக்கை வைத்தோம். இன்னும் உன் பக்கமே நாங்கள் மீண்டோம். அன்றியும் உன் பக்கமே திரும்புதல் இருக்கிறது. எங்கள் இரட்சகனே, நீ எங்களை நிராகரிப்போருக்கு சோதனையாக ஆக்கிவிடாதே. எங்கள் இரட்சகனே, எங்களை நீ மன்னித்தருள்வாயாக. நிச்சயமாக நீதான் யாவரையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன் என்றும் பிரார்த்தித்தார். உங்களில் எவர் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் ஆதரவு வைக்கின்றாரோ அவருக்கு திட்டமாக அவர்களில் ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இன்னும் எவர் ஏற்காது புறக்கணித்து விடுகிறாரோ அப்பொழுது அவரே இழப்பிற்குரியவர். ஏனென்றால் அகிலத்தாரை விட்டும் நிச்சயமாக அல்லாஹ் அவனே தேவையற்றவன், புகழ்மிக்கவன். உங்களுக்கும் அவர்களிலிருந்து நீங்கள் விரோதித்திருக்கின்றீர்களே, அத்தகையோருக்கும் இடையில் அல்லாஹ் நேசத்தை ஏற்படுத்திவிடக் கூடும். இதற்கு அல்லாஹுவோ ஆற்றலுடையோன். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன், மிக கிருபையுடையவன். விசுவாசிகளே, மார்க்க விஷயத்தில் உங்களுடன் எதிர்த்து போரிடாமலும் உங்கள் இல்லங்களிலிருந்து
உங்களை வெளியேற்றாமல் இருந்தார்களே, அத்தகையோருக்கு நீங்கள் நன்மை செய்வதையும் அவர்கள் பால் நீங்கள் நீதமாக நடந்து கொள்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் நீதி செய்வோரை நேசிக்கிறான். அல்லாஹ் உங்களை தடுப்பதெல்லாம் மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போர் புரிந்து உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றி உங்களை வெளியேற்றுவதில் விரோதிகளுக்கு உதவியும் செய்தார்களே, அத்தகையோரை நீங்கள் சிநேகிதர்களாக ஆக்கிக் கொள்வதைத்தான். ஆகவே எவர்கள் அவர்களை நேசர்களாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் அநியாயக்காரர்களாவர். விசுவாசம் கொண்டோரே, விசுவாசிகளான பெண்கள் ஹிஜ்ரத்து செய்தவர்களாக உங்களிடம் வந்தால் அவர்களை சோதித்து பாருங்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அல்லாஹ் மிக அறிந்தவன். ஆகவே நீங்கள் சோதித்ததில் அவர்களை விசுவாசிகளான பெண்கள்தாம் என்று நீங்கள் அறிந்தால் அவர்களை நிராகரிப்போரிடம் திருப்பி அனுப்பிவிடாதீர்கள். ஏனென்றால் இஸ்லாத்திற்கு வந்த பெண்களாகிய அவர்கள் அவர்களுக்கு மனைவியராக இருக்க ஆகுமானவர்கள் அல்லர். அவர்களும் இவர்களுக்கு கணவர்களாக இருக்கவும் ஆகுமானவர்கள் அல்லர். எனினும் இப்பெண்களுக்காக அவர்கள் செலவு செய்திருந்ததையும் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நீங்கள் அவர்களுக்கு அவர்களுடைய மகர்களை கொடுத்து விடுவீர்களானால் அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதும் உங்கள் மீது குற்றமில்லை. மேலும் விசுவாசம் கொள்ளாத அவர்களின் விவாக பந்தங்களை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டாம். அவர்களின் பந்தங்களை நீக்கி விவாகரத்து செய்து விடுங்கள். அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்ததையும் அப்பெண்கள் சென்றிருக்கும் நிராகரிப்போரிடம் கேளுங்கள். உங்களிடம் வந்துவிட்ட அவர்களுடைய மனைவியருக்கு தாங்கள் செலவு செய்ததையும் அவர்கள் உங்களிடம் கேட்கட்டும். இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பாகும். அவன் உங்களுக்கிடையில் நீதமாகவே தீர்ப்பளிக்கிறான். மேலும் அல்லாஹ் யாவையும் நன்கறிகிறவன், தீர்க்கமான அறிவுடையவன். உங்கள் மனைவியரிலிருந்து மதம் மாறி எவரேனும் உங்களை விட்டும் நிராகரிப்பவர்கள் பால் தப்பிச் சென்று விட்டால் பின்னர் நீங்கள் அவர்களுடன் போர் செய்து அவர்களிடமிருந்து போர் பொருள்களை அடைந்தால் எவர்களின் மனைவியர்கள் சென்று விட்டனரோ அவர்களுக்கு அவர்கள் செலவு செய்தது போன்றதை கொடுத்து விடுங்கள். மேலும் எவனை நீங்கள் விசுவாசம் கொண்டுள்ளீர்களோ அத்தகைய அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நபியே, அல்லாஹுவிற்கு எப்பொருளையும் அவர்கள் இணை வைப்பதில்லை என்றும் திருடுவதில்லை என்றும் விபச்சாரம் செய்வதில்லை என்றும் தங்கள் பெண் பிள்ளைகளை கொலை செய்வதில்லை என்றும் தங்களுடைய கைகளுக்கும் தங்கள் கால்களுக்கும் இடையில் எதனை அவர்கள் கற்பனை செய்கிறார்களோ அவ்வாறான அவதூறை இட்டு கட்டுவதில்லை என்றும் நன்மையானவற்றில் உமக்கு மாறு செய்வதுமில்லை என்றும் உம்மிடம் வாக்குறுதியை பையத்து செய்ய விசுவாசிகளான பெண்கள் உம்மிடம் வந்தால் அவர்களுடன் நீர் வாக்குறுதி செய்து கொள்வீராக. இன்னும் நீர் அவர்களுக்காக அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவீராக. நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக கிருபையுடையவன். விசுவாசம் கொண்டோரே, அல்லாஹ் எவர்கள் மீது கோபம் கொண்டு விட்டானோ அந்த சமூகத்தாரை நீங்கள் நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் மன்னரை வாசிகளை பற்றி அவர்கள் திரும்பி வர மாட்டார்களென நிராகரிப்போர் நம்பிக்கை இழந்தவாறே மறுமையை பற்றி நிச்சயமாக இவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டனர்.